ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டைம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டைம் அட்வர்ப் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரைட், இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் கற்றுக்க போகிற வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த இப்போதைக்கு அப்படிங்கிற வார்த்தையை எப்படி நம்ம ஆங்கிலத்தில் இஃபெக்டிவாக எந்த இடத்துல இப்போதைக்கு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்போது எந்த வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நண்பர்களே. ஒரே ஒரு நுவான்சஸை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒன்றுமே கிடையாது, இந்த கான்செப்ட் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்லிக் கொடுப்பேன். அதை என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணுங்கள். அப்போ தான் எப்படி ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையிலேருந்து மாறி நிற்கிது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? கவனிங்க நண்பர்களே. இப்போதைக்கு என்னிடம் கார் இல்லை, இப்போதைக்கு இங்கு வேலை செய். ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே சென்டென்ஸ் மாதிரி, ஒரே காலத்தை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் மீனிங் வந்து மாறுதுங்க. அந்த உள்ளார்ந்த அர்த்தம் இருக்குல்ல, அது மாறுது. சரி, இந்த இப்போதைக்கு அப்படிங்கிற வார்த்தையவே நம்ம எந்த காலத்தை கூட யூஸ் பண்ணுறோம்னா ப்ரெசண்ட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போதைக்கு அதை பிரிச்சிட்டிங்கன்னா இப்போ அப்படிங்கிற வார்த்தை வரும். இப்போ அப்படின்னாலே நடந்து கொண்டு இருக்கிற காலம். அப்போ நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு குறுகிய காலத்தை பற்றி பேசும் பொழுது இந்த இப்போதைக்கு அப்படிங்கிற வார்த்தையை நாம் தமிழில் யூஸ் பண்ணுறோம். அதுவும் வழக்கு தமிழை இப்போதைக்குன்னு சொல்ல மாட்டோம், இப்போதைக்கு இதைத்தான் வழக்கு தமிழில் சொல்லுவோம். அப்போ இப்போதைக்கு அப்படின்னாலும் இந்த வார்த்தையை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஆங்கிலத்தில். ஓகே, இப்போதைக்கு என்கிட்ட கார் இல்லை, இப்போதைக்கு இங்கே வேலை செய். நல்லா கவனிக்கணுங்க. இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இப்போதைக்கு என்னிடம் கார் இல்லை அப்படின்னா ப்ரெசண்ட் சிச்சுவேஷனை பற்றி நம்ம பேசுகிறோம். ப்ரெசண்ட் சிச்சுவேஷன், தம்பி இந்த டைமில் என்கிட்ட கார் இல்லை, இப்போதைக்கு என்கிட்ட கார் இல்லை. ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இப்போதைக்கு என்கிட்ட கார் இல்லை, ஒரு ஃபேக்டை சொல்கிறீங்க, ஒரு ஃபேக்ட், ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறீங்க. ரொம்ப ஃபார்மலான ஒரு கான்டெக்ஸ்ட் இதெல்லாமே. இப்போதைக்கு என்கிட்ட கார் இல்லைப்பா. அடுத்து கவனிங்க, இப்போதைக்கு இங்கே வேலை செய். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசண்ட் சிச்சுவேஷனை பற்றி பேசலை, டெம்பரவரியாக ஒரு வேலையை செய்ய சொல்கிறீங்க. நல்லா கவனிக்கணும். இப்போதைக்கு இங்கே வேலை செய். உன்னோட தகுதிக்கும் உன்னுடைய படிப்புக்கும் நீ வந்து நிறைய ஒரு பெரிய வேலை எதிர்பார்ப்ப, கிடைக்கும் கொஞ்ச நாளில், கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உனக்கு கிடைக்கும். அது வரைக்கும் இப்போதைக்கு இந்த வேலையை செய். டெம்பரவரி டெசிஷன்ஸ். எப்படி டெம்பரவரி டெசிஷன்ஸ், அதாவது தற்காலிகமாக எடுக்கக்கூடிய முடிவுகள். அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிற்காலத்தில் மாறக்கூடும், மாறலாம். திங்ஸ் மே சேஞ்ச் லேட்டர். பிற்காலத்தில் மாறலாம். புரியுதுங்களா? அப்போது டெம்பரவரியாக இருக்கக்கூடியதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வார்த்தையும் ப்ரெசண்ட் ஸ்டேட்டில் என்ன கண்டிஷனில் இருக்கோ அதை ஃபேக்டை பற்றி லாஜிக்காக வச்சு நம்ம என்ன பேசுகிறோமோ அந்த இடத்துல இன்னொரு வார்த்தையும் இந்த இப்போதைக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ரெண்டு வார்த்தை இருக்குது, நான் சொல்லிக் கொடுக்குறேன். என்னிடம் கார் இல்லை, என்னிடம் கார் இல்லை. என்றைக்குமே நீங்கள் ஒரு டைமை பற்றி ஒரு வார்த்தையை போடுறீங்க அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் கிளாஸை போட்டுட்டு அதற்கடுத்து டைம் ரிலேட்டடாக வரக்கூடிய வார்த்தையில் கடைசியில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பழகுறவங்க, ஓரளவுக்கு நல்லா பழகுனவங்க டைம் அட்வர்பை எங்கெங்கே போடலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பழகுறங்க, ப்ராக்டிக்கலாக எனக்கு இங்கிலீஷ் பேசினா போதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க காலத்தை பற்றி பேசக்கூடிய அந்த வார்த்தையை தூக்கி சென்டென்ஸ் ஒரு கடைசியில் போட்டு விட்ருங்க, மீனிங் வந்துடும். ஓகே, இப்போதைக்கு என்னிடம் கார் இல்லை, என்கிட்ட கார் இல்லை. ஓகே, ஐ டோன்ட் ஹாவ் அ கார். ஐ டோன்ட் ஹாவ் அ கார். ப்ரெசண்ட் சிச்சுவேஷனை பற்றி பேசுகிறதுனால ஆஸ் ஆஃப் நவ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆஸ் ஆஃப் நவ். ஐ டோன்ட் ஹாவ் அ கார் ஆஸ் ஆஃப் நவ். ஐ டோன்ட் ஹாவ் கார் ஆஸ் ஆஃப் நவ். ஐ டோன்ட் ஹாவ் அ கார் ஆஸ் ஆஃப் நவ். இப்போது, அதாவது இப்போதைக்கு என்கிட்ட கார் இல்லை, ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். அடுத்து இப்போதைக்கு இங்கே வேலை செய். இப்போதைக்கு இங்கே வேலை செய். பாருங்கள், ஒர்க் ஹியர், நம்ம ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம். ஒர்க் ஹியர் ஃபார் நவ். வார்த்தை மாறிடுச்சு பாருங்கள். ஆனால் ரெண்டுத்துலையுமே இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட் என்னென்னா நவ் அப்படிங்கிற இந்த சின்ன யூனிட் தான். ஓகே, ஒர்க் ஹியர் ஃபார் நவ். இப்போதைக்கு டெம்பரவரி என்ன பண்ணு, இங்கே வேலை செய். டெம்பரவரியாக இந்த காரை ஓட்டு, டெம்பரவரியாக இந்த இடத்துக்கு நீ போ இப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அங்கெல்லாம் ஃபார் நவ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுது. நீங்கள் தமிழில் பேசும்பொழுது உங்களுக்கு தெரியும், டெம்பரவரியாக இப்போதைக்கு இந்த வேலையை செய்யப்பா, இப்போதைக்கு அங்கே போகலாம்ப்பா, இப்போதைக்கு இதை பண்ணலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, ப்ரெசண்ட் சிச்சுவேஷன் இப்போதைக்கு இதாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் பேசும்பொழுது. அப்போது அந்த டைமுக்கு ஏற்றாற் போல் என்ன பண்ணுங்கள்,
ஆஸ் ஆஃப் நோ, ஃபார் நோ அப்படிங்கிற வார்த்தையை போட்டு பேசிட்டு போயிட்டே இருங்க, தப்பே இல்லை. ஐயோ எந்த இடத்துல எதை போடுறதுன்னு எனக்கு தெரியலைங்க, இப்போதைக்கு அப்படிங்கிறதுக்கு 2 வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஆஸ் ஆஃப் நோ, ஃபார் நோ. இந்த 2த்தையுமே நான் மாற்றி மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டா எனக்கு தேவை ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணணும், மீனிங்கை கன்வே பண்ணணும், அது மட்டும் போதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட், மக்கள் புரிந்து கொள்வார்கள். போதும். நம்ம ரொம்ப டீப்பாக எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக எது யூஸ் பண்ணணும் அப்படின்னா கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லையா தாராளமாக மாற்றி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தப்பெல்லாம் கிடையாது. நமக்கு தேவை நாம் என்னமோ நினைக்கிற ஒன்று அதை வெளியில் என்ன பண்ணணும், டெலிவர் பண்ணணும். அதற்கு போதுமான்னு கேட்டால் போதும், மாற்றி மாற்றி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தப்பெல்லாம் கிடையாது நண்பர்களே. புரியுதுங்களா? அப்போது இந்த 2 வார்த்தையில் வச்சு தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். நல்லா கவனிக்கணுங்க. இந்த வார்த்தைகளை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம், ஒரு மெயின் கிளாஸ்க்கு அடுத்து இந்த டைம் ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு ரூட் வேர்டை நம்ம போட போகிறோம். போட்டால் நமக்கு ஒரு சென்டென்ஸ் கிடச்சிரும். நண்பர்களே புரிஞ்சுதுங்களா? இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம டிலே இல்லாமல் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. சரிங்களா? இப்போதைக்கு என்னிடம் பணம் இல்லை, இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லை. இதை வந்து நம்ம என்ன டோனில் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது கரண்ட் சிச்சுவேஷன் இதுதான்ப்பா, டெம்பரவரியில் கரண்ட் சிச்சுவேஷன் இதுதான் அப்படின்னு ஒரு ஃபேக்டை சொல்கிற, ஒரு உண்மை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இந்த இப்போதைக்குங்கிற வார்த்தையை நாம் ஆஸ் ஆஃப் நோ அப்படிங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி கவனிங்க. என்னிடம் பணம் இல்லை, அது நமக்கு தெரியும். I don't have money. Present situation. Present situationல அது என்கிட்ட இல்லை. ஓகே, I don't have money as of now. இது ஒரு ஃபேக்ட், நம்ம உண்மை தான் சொல்கிறோம். புரியுதுங்களா? இது ஒரு ஃபேக்ட், உண்மை சொல்கிறேன். இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லைடா. ஓகே, I don't have money as of now. At present இன்னொரு வார்த்தை இருக்குது, அதை நீ யூஸ் பண்ணலாம். At present ப்ரெசன்ட்னா எக்ஸாக்டாக இப்போ எங்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். சரிங்களா? இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி மீனிங் அந்த அட் ப்ரெசன்ட் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் கொடுக்காது. ஆனால் இப்போ எக்ஸாக்ட் டைமில் எங்கிட்ட அது இல்லை அப்படின்னா அட் ப்ரெசன்ட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு அப்படிங்கிற ஒரு டோன் வருது அப்படின்னா ஆஸ் ஆஃப் நவுக்கு நீங்கள் மூவ் ஆயிருங்க. இப்போதைக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இப்போதைக்கு அதை பற்றி ஒரு கவலைப்பட வேண்டாம். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்களே யோசிக்கணும் கண்ணை மூடி. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் மாறிடும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ஷனோட நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நாம் ஃபார் நவ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். சரி பாருங்கள், இப்போதைக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், 2 நாள் தான், அதுக்கப்புறம் மாறிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓகே, டோன்ட் வரி அபவுட் இட். டோன்ட் வரி அபவுட் இட் இப்போதைக்கு, ஃபார் நவ். ஏன்னா திங்ஸ் மே சேஞ்ச் லேட்டர், காரியங்கள் விஷயங்கள் பின்னாடி மாறலாம், அதற்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, டோன்ட் வரி அபவுட் இட் ஃபார் நவ். டோன்ட் வரி அபவுட் இட் ஃபார் நவ். டோன்ட் வரி அபவுட் இட் ஃபார் நவ். தற்போதைக்கு கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது, ஒரு ஃபேக்டாக தான் சொல்கிறோம். டே இப்போதைக்கு கூட்டத்தை ஒத்தி வச்சுருக்கிறோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஏன்னா கரண்ட் சிச்சுவேஷன், டெம்பரவரி கிடையாது, கரண்ட். பாருங்க, கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டு உள்ளது அப்படின்னா the meeting is postponed as of now. இந்த as of now அப்படின்னாலே கொஞ்சம் ஃபார்மலான வார்த்தைங்க, ஃபார்மலான வார்த்தை. ஓகே பாருங்க, the meeting is postponed as of now. the meeting is postponed as of now. உங்களுக்கு டெம்பரவரி சிச்சுவேஷனாக கரண்ட்டு டைமை பற்றி பேசுகிறோமா அப்படின்னு தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், 2த்தில் எதை வேணாலும் போட்டு யூஸ் பண்ணுங்கள், தப்பெல்லாம் கிடையாது, மீனிங் கன்வே ஆயிரும். புரியுதுங்களா? ஐயோ இவ்வளோ டீப்பாக நம்ம இப்போ தெரிஞ்சுக்க முடியலையே, எப்படி நான் வந்து சென்டென்ஸோட அர்த்தத்தை செக்ரிகேட் பண்ணுவேன், மீனிங்கை செக்ரிகேட் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு முடியலன்னா எங்கே வேணாலும் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கா ஃபார் நவாக இருந்தாலும் சரி, ஆஸ் ஆஃப் நவாக இருந்தாலும் சரி. ஒரு சிலர் ரொம்ப மைன்யூட்டாக பேசணும்னு நினைப்பீங்களா, அவங்கெல்லாம் நீங்கள் இன்னுமே கொஞ்சம் டீப்பாக டைவ் பண்ணி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? சரி கவனிங்க, இப்போதைக்கு கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது, கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, உள்ளது. The meeting is postponed as of now. The meeting is postponed as of now. இப்போதைக்கு இது போதும்,
இப்போதைக்கு இது போதும். எப்படி? இப்போதைக்கு இந்த வேலை போதும், பின்னாடி வேணால் பார்த்துக்கலாம், பின்னாடி மாறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா இது போதும். திஸ் இஸ் எனஃப் இப்போதைக்கு, ஃபார் நவ். ஏன்னா டெம்பரவரியாக தான் பேசுகிறோம், டெம்பரவரி. புரியுதுங்களா? ஒரு டெம்பரவரி டெசிஷன் எங்கே பாருங்கள், இப்போதைக்கு அதை பற்றி கவலைப்பட வேணாம், இப்போதைக்கு இதை பண்ணலாம் அப்படின்னு டெம்பரரி டெசிஷன். இதெல்லாம் பாருங்கள் டெம்பரவரியாக தான் நம்ம பேசுகிறோம். இப்போதைக்கு இது போதும்டா, டெம்பரவரி டெசிஷன். ஓகே, திஸ் இஸ் எனஃப் ஃபார் நவ், திஸ் இஸ் எனஃப் ஃபார் நவ். இப்போதைக்கு இங்கே நிறுத்துவோம். எப்படி? இப்போதைக்கு இங்கே நிறுத்துவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம ஊர்லேருந்து எங்கே வந்துட்டுருக்கோம், நம்ம பின்னாடி நிறைய பேர் வர்றாங்க, நமக்கு இப்போ டயர்ட் ஆயிடுச்சு, என்னடா பண்ணலாம் அப்படின்னு நம்ம க்ரூ கிட்ட கேட்கும்போது, இப்போதைக்கு இங்கே நிறுத்தலாம்டா, இப்போதைக்கு இங்கே நிறுத்தலாம், பிறகு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இங்கே நிறுத்துவோம், பிறகு எடுத்துக்கலாம். கரண்ட் சிச்சுவேஷன் கிடையாது, டெம்பரரி சிச்சுவேஷன். ஓகே, பாருங்கள், இங்கே நிறுத்துவோம், இங்கே நிறுத்துவோம் அப்படின்னா we can stop here, we can stop here, இங்கே நிறுத்தலாம் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணலாம், we can stop here for now. ஒன் டெம்பரவரி, டெம்பரவரி பார்த்தாலே தெரியுது சென்டென்ஸை, டெம்பரவரிக்காக தான் நம்ம ஒரு ஆக்ஷனை செய்கிறோம் அப்படின்ட்டு. ஓகே, we can stop here for now, we can stop here for now. இப்போதைக்கு இங்கே நிறுத்தலாம். we can stop here, we can stop here for now. ரொம்ப ரொம்ப ஈஸி நண்பர்களே, கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல டெம்பரவரியாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்களா, இல்லை கரண்ட் சிச்சுவேஷனை பற்றி பேசுகிறீங்களான்ட்டு அதற்கேற்ற மாதிரி ஆஸ் ஆஃப் நவ்வையும் ஃபார் நவ்வையும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி செக்ரிகேட் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குன்னா ரெண்டுத்தையும் எங்கே வேணால் போட்டு யூஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது, மீனிங் கன்வே ஆகிடும். ரைட், இப்போது பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் எப்படி நம்ம இன்னொரு வார்த்தையை வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இப்போதைக்கு சமாளிக்கிறேன், நல்லா கவனிக்கணுங்க, என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு சமாளிக்கிறேன், இப்போதைக்கு சமாளிச்சிட்ருக்கேன். அதாவது ஆள் யாருமே வரல, நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, எதா பண்ணுடா அப்படின்ட்டு. டே இப்போதைக்கு சமாளிக்கிறேன். எப்படி? டெம்பரவரி சிச்சுவேஷனை பற்றி பேசுகிறோம், இப்போதைக்கு சமாளிக்கிறேன், அரை மணி நேரத்தில் அவன் வரணும். ஏன்னா அந்த திங்ஸ் என்ன பண்ணுதாமா, கொஞ்சம் நேரத்தில் மாறப்போகுதாமா. புரியுதுங்களா? இப்போதைக்கு நல்லா சமாளிக்கிறேன்டா, ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வர சொல்லிடுறவங்கள அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், இப்போதைக்கு சமாளிச்சிட்டு இருக்கேன், நம்மக்கிட்ட வந்து மேன் பவர் இல்லை, 10 பேர் இருக்க வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் 5 பேர் தான் இருக்கும். அப்போ நம்ம சொல்கிறோம், என்னங்க பண்ணுறது, இப்போ நாங்கள் சமாளிச்சிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று சமாளிச்சிட்டு இருக்கோம். ப்ரெசன்ட் ஸ்டேட்டு, புரியுதுங்களா? லாஜிக்காக என்ன இருக்கோ அதை தான் நம்ம சொல்கிறோம். ஃபேக்ட்டு ப்ரெசன்ட் ஸ்டேட்டை பற்றி பேசுகிறோம். அப்போ இந்த மாதிரி நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நம்ம கரண்ட் சிச்சுவேஷனை பற்றி பேசுகிறோமா, டெம்பரவரி நம்ம அதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோமாங்கிறது. புரியுதுங்களா? பாருங்கள், இப்போதைக்கு சமாளிக்கிறேன், டெம்பரவரி தான் பேசுகிறோம். ஓகே, இப்போதைக்கு நான் சமாளிக்கிறேன், நான் சமாளிக்கிறேன். பாருங்கள், சமாளிக்கிறேன் அப்படின்னா லெட் மீ மேனேஜ், லெட் மீ மேனேஜ். நான் இப்போதைக்கு சமாளிக்கிறேன், இல்லாட்டி ஐ மேனேஜ் அப்படி சொன்னாலும் கரெக்டு தான். ஆனால் ஐ மேனேஜ்னு சொன்னோம் அப்படின்னா வழக்கமாகவே சொல்கிற மாதிரி ஆயிரும். ஐ மேனேஜிங்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ப்ரெசண்ட்டு V1 பிளெயினாக யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது வழக்கமாகவே நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலாக மாற்றிவிடும். அதனால தான் இப்போ நானே மாற்றுறேன் உங்களுக்கு சொல்லிவிட்டு. ஐ மேனேஜ்னு வேண்டாம், ஐ எம் மேனேஜிங் சொல்லுங்கள். ஓகே, சரி பாருங்கள், லெட் மீ மேனேஜ் இல்லாட்டி ஐ எம் மேனேஜிங் ஃபார் நவ். ஓகே, ஐ எம் மேனேஜிங் ஃபார் நவ், லெட் மீ மேனேஜ் ஃபார் நவ். இப்போதைக்கு நான் சமாளிக்கிறேன், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணிடணும், வந்துடணுண்டா நீங்கள், அவங்கள வர சொல்லிடுறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லெட் மீ மேனேஜ் ஃபார் நவ், ஐ எம் மேனேஜிங் ஃபார் நவ். அடுத்து இப்போதைக்கு சமாளிச்சிட்ருக்கோம் நாங்கள், இல்லாட்டி இப்போதைக்கு நான் சமாளிச்சிட்ருக்கேன். இந்த இடத்துல சேம் அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஐ ஆம் மேனேஜிங், ஐ ஆம் மேனேஜிங் ஆஸ் ஆஃப் நவ், ஆஸ் ஆஃப் நவ். இந்த டைம் பொறுத்த வரைக்கும்ப்பா, இப்போதைக்கு வரைக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மீனிங்கை கூட நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க. தம்பி இந்த டைமில் எப்படி இப்போதைக்கு சமாளிச்சிட்ருக்கேன், இன்னும் ஒரு 4 பேர் வேலைக்கு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ரெசண்ட் ஸ்டேட்டு, கரண்ட்டு சிச்சுவேஷன். புரியுதுங்களா? ரைட்டு. இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாரு. ஐயோ டே தம்பி இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாடுறா, அவங்க போனதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோ, ஆட்டம் போடு, என்னமோ பண்ணு. இப்போதைக்கு ஒரு வேலையை செய்ய அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கட்டளை வாக்கியமோ இல்லாட்டி ஒரு அட்வைஸோ சொல்கிறோம். இதுவே பாருங்கள், அடுத்து மாற்றிக்கோ, ஒரு மாற்றம் ஏற்படலாம்ங்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். இப்போ ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நாம்
ஃபார் நவ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இரு. ப்ளீஸ் பி காம், பி குவாய்ட், எது வேணால் சொல்லலாம். ஓகே, ப்ளீஸ் பி காம் ஃபார் நவ். இல்லாட்டி குவாய்ட் அப்படிங்கிற வார்த்தை போட்டோம்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். ஓகே, மாற்றிடலாம். குவாய்ட் அப்படின்னா அமைதியாக, அமைதி காத்தல் வந்துடும். பாருங்கள், ப்ளீஸ் பி குவாய்ட் ஃபார் நவ், ப்ளீஸ் பி குவாய்ட் ஃபார் நவ். இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இரு, போனதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, கொஞ்சம் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ப்ளீஸ் பி குவாய்ட் ஃபார் நவ், ப்ளீஸ் பி குவாய்ட் ஃபார் நவ். இப்போதைக்கு அவன் அமைதியாக இருக்கான், அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது. இப்போதைக்கு அமைதியாக இருக்கான், ப்ரெசன்ட் சிச்சுவேஷன், இப்போதைக்கு அவன் அமைதியாக இருக்கான். லாஜிக்கை பற்றி பேசுகிறோம், புரியுதுங்களா? இப்போதைக்கு அவன் அமைதியாக இருக்கிறான், ரொம்ப சிம்பிள். ஹீ இஸ், அதே தான், குவாய்ட் ஆஸ் ஆஃப் நவ். ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் அப்படி இருக்குது, எப்படி இருக்குது? இப்போதைக்கு அமைதியாக இருக்கான். ஹீ இஸ் குவாய்ட் ஆஸ் ஆஃப் நவ். ஓகே, இப்போதைக்கு அமைதியாக இருறா, இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணு, நீ என்னமோ பண்ணிட்டு போ. இப்போதைக்கு அது வந்து ப்ரெசண்ட்டு டெம்பரவரி டெசிஷன், புரியுதுங்களா? மீனிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. போக போக அப்புறம் பழகிடும் உங்களுக்கு. இது வந்தால் இதுதான் யூஸ் பண்ணணும், அது வந்து அதான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போதைக்கு அட்மிஷன் முடிஞ்சுது, இப்போதைக்கு அட்மிஷன் முடிஞ்சுது. இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே அட்மிஷனே கிடைக்கல, அட்மிஷனே கிடைக்கல. ஏன்னா ப்ரெசென்ட் சிச்சுவேஷன், எந்த ஹாஸ்பிட்டலில் போனாலும் ப்ரெசென்ட் அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனில் பெட்டெல்லாம் அவைலபிளே கிடையாது, கிடைக்கல யாருக்குமே. அப்போது இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணாங்க அதிகமாக. த அட்மிஷன் இஸ் க்ளோஸ்ட் ஆஸ் ஆஃப் நவ். ப்ரெசென்ட் சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, பெட்டே இல்லைங்க. அப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டை பற்றி சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட, புரியுதுங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போதைக்கு இங்கே அட்மிஷன் இல்லை, போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லலை. சொல்லியிருந்தா அது ஃபார் நோவாக மாறி இருக்கும். ஒரு ஃபேக்டை பற்றி தான் பேசுகிறாங்க, புரியுதுங்களா? பாருங்கள், கரண்ட் சிச்சுவேஷன், இப்போதைக்கு அட்மிஷன் முடிஞ்சுது. தி அட்மிஷன் இஸ் க்ளோஸ்ட் ஆஸ் ஆஃப் நவ். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போதைக்கு அட்மிஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். அது மீனிங் வேறு. இப்போதைக்குன்னா டெம்பரவரியாக அட்மிஷனை மூடிக்கலாம், நாளைக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம்டா, அந்த மீனிங் வேறு. இப்போதைக்கு அட்மிஷன் முடிஞ்சுதுங்க, கரண்ட் சிச்சுவேஷன். புரியுதுங்களா டிஃப்ரென்ஸ்? இந்த டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதை யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி எதை வேணாலும் மாற்றி மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்கோ. நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு கிளாரிட்டி வேணும்னு நினைப்பீங்கள, ஐயோ எனக்கு கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறவங்க நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மற்றவங்க நோ இஷ்யூஸ், எனக்கு இங்கிலீஷில் பேசினா போதுண்டா அப்படின்னு நினைக்கிறவங்க 2 வார்த்தையை மாற்றி போட்டு பேசுங்க, தப்பு இல்லை, புரியுதுங்களா? மீனிங் எப்படியோ பேசுகிறவங்களுக்கு கன்வே ஆயிரும். தே வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் ஸ்பீக்கிங். நீங்கள் பேசுகிறது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. ரைட்? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். ஓகே, இதே மாதிரி நிறைய வார்த்தைகளை நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, நம்ம சேனலில் நிறைய இடங்களில் படிச்சிருப்பீங்க. அதை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ஞாபகப்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடிக்கடி என்ன பண்ணணும் அப்படின்னா, அடியில் அதாவது புதஞ்சு கிடக்கிற வார்த்தைகளை நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணணும், டிக்கப் பண்ணி தோண்டி மேலே கொண்டு வரணும். அப்போ தான் என்ன ஆகுனா மைண்டுக்குள்ளே அது ரெஃப்ரெஷ்ஷாக இருந்துக்கிட்டே இருக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. சரி நண்பர்களே, ரைட். இப்போ அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.